कनेक्शन हो गया हेलमेट मारने पे नाल मैं नेक्स्ट टाइम जाने नहीं दूंगा सर। फर्स्ट टाइम वार्निंग है सर, इसके बाद मैं नहीं जाने दूंगा। फर्स्ट टाइम वार्निंग है। ओके भैया। जी सर, उस दिन मैंने आपको छोड़ा था सर, प्रॉब्लम हो गया। मैं इन्फॉर्म कर दिया सर, अंदर से प्रॉब्लम आएगा मेरे को, मैं नहीं जाने देगा सर। आप रिटर्न जाओ सर, हेलमेट लेगाओ सर। नहीं सर, प्लीज़ सर, अब बात मानो सर। पहले भी मैंने आपको छोड़ रखा है। अब जाओ सर, रिटर्न जाओ सर, रिटर्न जाओ प्लीज़ सर। ஹலோ சார், நான் கேசவன் பேசுகிறேன். ஹெல்மெட் இல்லாமல் நான் கம்பெனிக்கு வந்துட்டேன் சார். ஒரு உள்ள செக்யூரிட்டி கேட்டில் அலோவ் பண்ணலாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். ஒரு 1 hour பர்மிஷன் கொடுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தூங்க போலாமா? கேக்குதா? நேரம் ஆயிடுச்சு, வா தூங்க போலாமா? தூங்குமா? சரி. பெட்ரூம் எங்கே கடை? ஒரு நிமிஷம் எங்கடா போற? நான் பக்கத்துல வச்சுட்டு தூங்குவேன். அப்பதான் வந்து ஞாபகம் வரும், காலையில எடுத்து வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்னு. சரி, வா வா போலாம் வா. ஸோ இன்னைக்காவது நல்லா ஒழுங்கா வச்சு நாளைக்கு காலையில் கரெக்டாக எழுந்திரிக்கலாம். ரெண்டு மணி தான் ஆகுதா? இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. தூங்குவோம். ஆயிடுச்சா? நானே இன்னைக்கு தான் அதிசயமா ஹெல்மெட்லாம் மறக்காம மாட்டிட்டு கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ் போறேன். கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ்க்கு போறேன். பின்ன இப்படியே போறியா? என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சட்டை போட்டு
வண்டியில தானே போனேன் கம்பெனிக்கு. ஆமாம். எங்க வண்டி எங்க? சட்டை மறந்த மாதிரி, ஹெல்மெட் மறந்த மாதிரி, வண்டியை மறந்துட்டு வண்டி எங்கேயாவது? அட ஏன்டா நீ வேற என்னவோ இந்த சாவி மறந்துட்டா, வண்டி சாவி மறந்துட்டேன். வண்டி சாவியை மறந்துட்டு எங்க வச்ச? ஞாபகமாக இருக்கா? அதெல்லாம் தெரியல, எங்க வச்சேன்னு தெரியாம அங்கிருந்து பொடி நடையா நடந்தே வேற. நீ போன இடத்துலாம் தேடி பார்த்தியா? எல்லாமே தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. சரி, நாளைக்கு நானும் வரேன், போய் தேடி பார்க்கலாம். சரியா? சரி, ஸ்பேர் கீ ஏதாவது வச்சிருந்தியா? ஏதாவது வச்சிருக்கியா? எங்க இருக்குன்னு தெரியல, பார்க்கணும் இருக்கா இல்லையான்ட்டு. பார்க்கணுமா? அதையும் மறந்துட்டியா? போராடி ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு போ. எங்கடா போட்டு தொலைச்ச சாவிய? உன் கூட சேர்ந்த போகிறதுக்கு நானும் ஃபுல்லா நாய் மாதிரி நானும் சுற்றிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி இருக்கேன்? எங்க வச்சுனே தெரியலடா, எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியல. நானே எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. வண்டியாவது எங்க விட்ட ஞாபகமா? அதான் ஞாபகம் இருக்காடா? வண்டி இங்க தானே இருக்கா? சரி, உன் கூட சேர்ந்த பார்த்துக்கு இதையும் வர டோ பண்ணிட்டு வர போகணுமா? ஏன்டா இப்படி பண்ற? போடாது. காலையில கம்பெனிக்கு எத்தனை மணிக்கு வந்த நீ? 6:55 தான் வந்துட்டா. 6:55 வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியா நீ? நான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். சரி, இங்க வாடி. ஏண்டா வண்டியிலே சாவி இருக்கா என்ன? வண்டியில சாவி இருக்கு. சாவியில பாத்துட்டு இல்லையே எங்கேயும். சாவி இங்க இல்ல தான்டா. சாவி எங்க இருக்கு தெரியும்? உட்கார். என்ன ப்ராப்ளம்? இவன் தான் சார் என் ஃப்ரெண்டு. எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துடுறான் சார். ஹெல்மெட்டை மறந்துட்டு வந்துடுறான் சார். ஹெல்மெட்டை போட்டுட்டு போறேன்னு சொல்லி சட்டையை மறந்துடுறான் சார். சட்டையை மறக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டி சாவியே மறந்துட்டு வந்துடுறான் சார். மறதிக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு சார். நீங்க தான் சார் என்ன பார்த்து பண்ணணும். ஆமாங்க சார். கேசவன், வரும்போது என்ன சொல்றீங்க? ஓகே, நீங்க மதியம் அப்பவும் பாயம். இன்னைக்கு காலையில் என்ன சொல்றீங்க? காலையில பொங்கல் வடை. பொங்கலும் இன்னைக்கு சாப்பிட்டோம் தானே. மண்டே நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் வந்து அப்போ நேற்று மதியம் டொமேட்டோ ரைஸ். அப்போ நேற்று காலையில் இட்லி சார். என்ன சார் நீங்க வேற? இவனே எல்லாத்தையும் மறந்துருந்து அவங்கள்ட்ட கூப்பிட்டாங்க. இவன் நேற்று என்ன சாப்பிட்டா, முந்தா நேற்று என்ன சாப்பிட்டா? என்ன சார் நீங்க இப்படி கேள்வி கேட்டீங்க? இருடா, உனக்கு தான் மறந்து போட்டு கூப்பிட்டாங்க. இவரா இப்படி கேள்வி கேட்டுருக்காரு? ஒன்றும் இல்லை, கேட்கல. இது வரைக்கும் அவர் 2 நாளுக்கு சொல்லியிருக்காருல்ல, அப்படியே சொல்லட்டும், ட்ரை பண்ணிட்டோம். முதல்ல இருக்கு, அவர் ஞாபகம் மறுதின்றதை நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்றேன், நான் சொல்றேன். நீ சொல்லு. உனக்கே எல்லாம் மறந்து போய் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். என்னடா நீ சொல்றாங்க? சொல்லுங்க சார், பரவாயில்ல. மண்டே காலையில் சொல்லுங்க. மண்டே காலையில் பொங்கல் சார். ஓகே. சண்டே நைட் என்ன சொல்றீங்க? சண்டே நைட்டு சிக்கன் பிரியாணி சார். சிக்கன் பிரியாணியா? என் கூட தான் இருந்த நைட்டு ஃபுல்லா. எப்படா போய் தின்னுட்டு வந்த சிக்கன் பிரியாணி? தெரியாது, போயிட்டு வந்துட்டியா? போனா அது உங்களுக்கு சார், எனக்கு வேண்டாம் சார். நீங்க சண்டே மதியம் என்ன சாப்பிட்டீங்க? சண்டே மதியம் லெமன் ரைஸ் சார். ஓகே. அப்போ ஃப்ரைடே நைட்டு? ஃப்ரைடே நைட்டு சிக்கன் மஞ்சூரியன். டேய், என்ன என் கூட என்ன ரூம்ல இருந்த? கேட்டா வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுல நான்வெஜ் திங்க மாட்டாங்கன்னா இதெல்லாம் போய் தின்னுட்டு வந்திருக்க? மச்சான், அது வீட்டில் தான் திங்க மாட்டாங்க. கேசவன், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு 2000 ஃபீஸ் கட்டிடுவோம். கட்டிட்டு வந்தீங்கன்னா என்னடா ஃபீஸ் கட்டிட்டு போனேன். 2000 ஃபீஸா? சார் எதுக்கு சார் 2000 ரூபாய்? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. என்ன சார் இது டப்பா மாதிரி இருக்கு? இதுக்கு போய் 2000 ஆகுறீங்க? உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாகணுமா வேணாமா? சரியாகணும்னா இவன் தொல்லையும் தாங்க முடியல. ஓ, அப்படின்னா ப்ராப்ளம் சரியாகணும்ல. நீங்கள் அவர் மறக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அவர் என்ன ப்ராப்ளம் எனக்கு மட்டும் தான் இப்போ தெரிஞ்சிருக்கு. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இது உங்களுக்கு சரி பண்ண மாட்டாங்க. அதோட போயிட்டு நீங்கள் 2000 ஃபீஸ் கட்டிக்கலாம். ஹோட்டல் சர்வர் மாதிரி மெனு ஆர்டர் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு 2000 நான் ஃபீஸ் கட்டணுமாடா? மிஸ்டர் கேசவன், சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா?
உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் இல்லை. என்ன சார் ப்ராப்ளம் இருக்கு? உங்கள் ஃபோன் மட்டும் கொஞ்சம் கொடுங்க, மொபைல் வச்சுருக்கீங்களா? ஓகே, உங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிருச்சா சார்? நீங்கள் போகலாம். ஃபீஸ் கட்டிட்டாரா உங்கள் ஃப்ரெண்டு? கட்டிட்டீங்களா? ஃபீஸ் கட்டிட்டேன் சார். அவ்வளோதான், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு சார். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? எதுவும் இல்லை சார், முடிஞ்சிருச்சுங்கிறீங்க. என்னடா பண்ணாங்க? அதுக்கு 2000 தெரியலடா, போனை வாங்கினாரு, ஏதோ பார்த்தாரு கொடுத்தாரு. எனக்கு என்ன இதுக்கு 2000 ஃபோன் என்னடா பண்ணாங்க அவர்கிட்டயே கேட்குறேன். எனக்கு சார்? ஃபோனில் ஆப் எதுவும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தீங்களா? எதுவும் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அவர்கிட்டே சொல்லுங்க. 2 நிமிஷம் நல்லா யூஸ் பண்ணாரு. என்னடா ஏதோ வித்தியாசம். ரிலாக்ஸ். முக்கியமாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்கிறது மறதியெல்லாம் கிடையாது. மறதி கிடையாதா? மறதின்றது ப்ராப்ளமே கிடையாது. சட்டையே மறக்காது. அடுத்து சாவி வந்துட்டு வராது. ஆமாம். சரிங்களா? அவர் காலையில் என்ன ஷிஃப்ட் போகிறாரு? ஏன் ஷிஃப்ட்டு? எத்தனை மணிக்கு போகிறாரு? ஒரு 6:30 போல் இங்கேருந்து கிளம்புவோம் சார். கிளம்புவாங்க. ஆமாம். அவருக்கு இங்கேருந்து அவரோட கம்பெனி டிஸ்டன்ஸ் எவ்வளோ தரணும்? ஒரு 1/2 மணி நேரம் வரும் சார். அப்போ அவர் எவ்வளோ வேகத்தில் கிளம்புவார்? எந்திரிக்கிறதே ஆரம்பிக்கிறதே 6:30 தான் சார் வைப்போம். அப்போ அவரோட ப்ராப்ளம் வந்து மறதி கிடையாது, அலட்சியம். அலட்சியமா? ஆமாம். 6:20 அவரோட அலாரம் இருக்கு, நான் பார்த்தேன். அதான் 6 மணிக்கெல்லாம் மாற்றிட்டு புரியுதுங்களா? ஒரு 20 நிமிஷம் அலாரம் அவரை முன்னாடி வச்சிருக்கேன். அவர் இனிமே உரிமையாக இருந்து கிளம்புவார். கரெக்டாக ஹெல்மெட் போடுவார், கரெக்டாக சட்டையை போடுவார், கரெக்டாக எப்பவுமே பைக் பாஸ் பண்ணுவார், கரெக்டாக சாவி எடுப்பார், சாவி எடுத்து பாக்கெட் வைப்பார். இனிமேல் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. தாராளமாக எங்கே போகலாம். அவர் இனிமேல் தெளிவாக இருப்பார். இதுக்கு எதுக்கு சார் 2000 ரூபா அலாரம் வைக்கிறது? இது கூட தெரியாமல் நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்களா? அதுதான் பாத்தியா, ஒரு அலாரத்தை ஒழுங்கா வைக்கிறதுக்கு ஏன்டாடு ஒரு அலாரத்தை மாற்றி வைக்கிறதுக்கு 2000 ஃபீஸ் கொடுத்த ஒரே ஆள் நீ தான்டா.